முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மருத்துவர்களை விரக்தியில் தள்ளியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில உரிமையை நிலைநாட்ட ஒன்று கூடுவோம் என அழைப்பு. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு கடும் அச்சுறுத்தலாக உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அரசின் தோல்வி மற்றொரு உதாரணம் எனவும் விமர்சனம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் 7 பேர் கைது. விசாரணையை சிபிஐக்கு மாற்றியது மத்திய அரசு. தமிழ்நாடு பாஜகவில் திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர்கள் நீக்கம். மக்களவைத் தேர்தலில் சரிவர பணியாற்றாத புகாரில் அண்ணாமலை நடவடிக்கை. 446 பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை 37 வயதுக்கு உட்பட்டவர்களை எழுத முடியும் என்ற விதிமுறைக்கு ராமதாஸ் எதிர்ப்பு. சமூக நீதிக்கு எதிரான முடிவை உடனே திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த குடோனின் பூட்டை உடைத்து போலீசார் சோதனை. கள்ளக்குறிச்சி சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 பேரை கைது செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 57ஆக உயர்வு. முக்கிய குற்றவாளி சின்னதுரை உள்ளிட்ட 3 பேர் மீதான வழக்கை கொலை வழக்காக மாற்றியது சிபிசிஐடி. கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது. மூலப்பொருளான மினரல் டர்பன்டைன் ஆயில் வாங்க ஜிஎஸ்டி பில் அளித்த புகாரில் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஊமத்தங்காயை அரைத்து கள்ளச்சாராயத்தில் கலந்து விற்றவர் கைது. 40 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் மீது அதிவேகமாக மோதிய கார். 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயம். ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த வாடிக்கையாளர்கள். தடைக்காலம் முடிந்து 1 வாரம் கடந்த பின்பும் அதிகம் குறையாத விலை. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள். இரவில் பருத்தியை அடுக்கி வைக்க வசதி செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் ஃபேன் சுவிட்ச் போடும்போது மின்சாரம் தாக்கியது. பேரனும் தாத்தாவும் உயிரிழப்பு. நீலகிரி மற்றும் கோவையில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்த இஸ்ரோ. ஏற்கனவே 2 முறை சோதனை நடந்த நிலையில் 3வது சோதனையும் வெற்றி பெற்றதாக வீடியோவுடன் பதிவு. T20 உலகக்கோப்பை போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தானிடம் வீழ்ந்த ஆஸ்திரேலியா. 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்ட குல்பதீன் நைப் ஆட்ட நாயகனாக தேர்வு. இன்று நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அரசின் முடிவு பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
மத்திய அரசின் அமைப்பு ரீதியான தோல்வியால் யுஜிசி, நெட் என அடுத்தடுத்து தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக சாடியுள்ள அவர், முறைகேடு அம்பலமாகியுள்ள நிலையில் நல்லதொரு எதிர்காலத்திற்கு கைகோர்க்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்பு மாணவர் சேர்க்கையில் மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டுவோம் என்றும், தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு செயல்முறையை உருவாக்குவோம் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் மனதில் நம்பிக்கை மற்றும் உண்மையை மீண்டும் நிறுவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வார விடுமுறை காரணமாக குற்றால அருவிகளில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்ததால் குற்றாலத்தில் சீசன் களை இழந்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த சாரல் மழையின் காரணமாக குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர் வரத் தொடங்கியது. இந்நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குற்றாலம் அருவிகளில் குளிக்க குவிந்துள்ளனர். அவர்கள் ஜில்லென்று கொட்டும் அருவி நீரில் குளித்து மகிழ்கின்றனர். கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. இங்க கூட்டம் நிறைய வந்திருக்கு. சண்டேனவே ஜாலியா இருக்கு. நல்லா தண்ணி நிறைய ஃபால்ஸா இருக்குனால நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்வளத்துறையினரிடம் உரிய அனுமதி சீட்டு பெற்று 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 3 விசை படகுகளில் இருந்த 22 மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை யாழ்ப்பாணம் துறைமுகத்துக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் விற்பனை செய்த மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடன் தொடர்புடைய மேலும் 4 பேர் சிக்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் தயாரிக்க 330 மெத்தனால் விற்பனை செய்ததாக சென்னை அருகே மாதவரத்தில் மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வடபேருப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் சட்டவிரோதமாக மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து செங்குன்றம் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் அந்த குடோனின் பூட்டை உடைத்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரசாயன கிடங்கில் உரிய அனுமதியின்றி மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கௌதம், மாதவரம் பகுதியைச் சேர்ந்த பாஞ்சிலால், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் பரமசிவம் என்பது தெரியவந்தது. இவர்களுக்கு மெத்தனால் எங்கிருந்து கிடைத்தது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மூலப்பொருள் வாங்குவதற்கு மாதேஷுக்கு உதவியதாக பன்ருட்டியை சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து இதுவரை 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், மெத்தனால் விற்பனை செய்த சின்னத்துரை, மாதேஷ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச மூலப்பொருள் வாங்குவதற்கு மாதேஷுக்கு உதவியதாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சிப்ஸ் கடை நடத்தி வரும் சக்திவேல் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். சக்திவேல் தன்னுடைய ஜிஎஸ்டி எண்ணை மாதேஷ் பயன்படுத்த அனுமதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. சக்திவேலின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி மாதேஷ் மினரல் டர்பன்டைன் ஆயில் என்ற மூலப்பொருளை வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது.
இந்த புகாரின் அடிப்படையில் சக்திவேலை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சதி செயல்தான் காரணம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராயத்திற்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் தொடர்பு உள்ளதாக கூறினார். ராஜினாமா பண்ணோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். அங்கிருந்து தான் சரக்கே வந்துருக்குதுன்னு போலீஸ் சொல்றாங்க. பிஜேபி இஸ் லைபிள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்கு. இவங்க அம்சி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுது. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் சாலையோரத்தில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட முக்காணி பகுதியில் பெண்கள் சிலர் சாலையோரத்தில் இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூருவிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் முக்காணி பகுதியில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் நட்டார், சாந்தி, பார்வதி, அமராவதி ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த சண்முகத்தாய் என்பவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறந்தவர்களின் உடல்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட இடத்தில் வேகத்தடை அமைக்காததே இந்த விபத்திற்கு காரணம் எனவும், வேகத்தடை அமைக்காவிடில் இறந்தவர்களின் உடல்களை வாங்கப் போவதில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.